ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் உன் மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றுகின்றது. இன்றைக்கு விடிந்திருக்கின்ற இந்த நாளாவது நமக்கான நாளாக விடியாதா? நம் வாழ்விற்கான நன்னாளாக விளங்காதா? நாம் எதிர்பார்த்த நல்ல செய்தி நம்மை தேடி வராதா என்று ஏக்கத்தோடு தினம்தோறும் விடியும் உன்னுடைய பொழுது இன்று அந்த ஏக்கம் தீர்ந்து உனக்கான நல்ல செய்தியோடு நிச்சயம் நிரம்பும். உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்ற மிகப்பெரிய பயத்தோடையே உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றது. போராடிய வாழ்க்கை முடிந்து விடுமா என்கின்ற ஒரு ஐயம் உனக்குள் தோன்றுகின்றதல்லவா? இதோ உன்னுடைய கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் கொடுக்கவும், அந்த கவலையையும் கண்ணீரையும் தீர்த்து வைத்து வாழ்க்கையின் மிக உயரிய லட்சியத்தை அடையவும், பேரின்பத்தை நீ அடையவும் சற்று நேரத்தில் வழி செய்ய போகின்றேன். நீ இஷ்டப்பட்ட எதுவுமே உனக்கு கிடைப்பது இல்லை என்கின்ற வருத்தம் உனக்குள் இருக்கின்றது. இனி நீ மனதில் எதை நினைத்தாலும் அது உன்னிடம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கப்படும். இத்தனை நாட்கள் சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எப்பொழுதுதான் அந்த சந்தோஷம் முழுமையாக நமக்கு கிடைக்கும், திருப்தியான வாழ்க்கையை நாமும் வாழ்வது என்று காத்து கொண்டிருக்கின்றாய். பிறரோடு அவ்வப்பொழுது உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தாழ்த்தி கொள்ளும் பழக்கத்தை விட்டுவிடு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அமையப்பட்டிருக்கின்றது. முன் ஜென்மத்தினுடைய பாவ நஷ்ட கணக்குகளையும் பாவ புண்ணிய கணக்குகளையும் வைத்து இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கை அவரவர்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்றாற் போல அவரவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டும் இருக்கின்றது. இதில் பிறரை போல நீ வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி மேம்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற விஷயத்தில் கவனம் வை. உனக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் பிறரிடம் சென்று நிற்பதை காட்டிலும் இறைவனின் முன்னால் கையேந்தி நின்றால் உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் வெற்றுக்கரமாக இருக்காது. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சூழ்நிலையை நீதான் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முற்பட வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மகிழ்ச்சியை நீ உறுதி செய்தால் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் அருகில் இருப்பவர்கள் உன்னுடன் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா என்று சற்று கவனி. நீ மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் தானாகவே மகிழ்ச்சியாக மாறும் என்பதையும் கவனி. நினைத்தது நடக்கவில்லை, கேட்டது கிடைக்கவில்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம், இல்லை என்கின்ற வார்த்தையை எல்லாம் முதலில் உன்னுடைய எண்ணத்தில் தோன்றுவதை நீ நிறுத்த வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றுகின்ற பட்சத்தில் அந்த எண்ணங்களினுடைய அதிர்வலைகள் உன் செயலில் மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். நமக்கு எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது, நம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நம்பும் பட்சத்தில் அது உன்னுடைய செயல்திறனை மாற்றக்கூடியதாக அமைக்கும். ஒவ்வொரு மாதம் தொடங்கும் பொழுதும் இந்த மாதம் நன்றாக செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய். வருமானம் பெருக வேண்டும், உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும், பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், வீட்டில் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ ஆசைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் திகழ்கின்றது. இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று முதலில் ஆழ்மனதில் நீ நம்பும் பட்சத்தில் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும். உதட்டளவில் அத்தனை வேண்டுதல்களையும் வைத்துவிட்டு ஆழ்மனதில் சிந்திக்கும் பொழுது இதெல்லாம் எங்கே இப்பொழுது நடக்கப் போகின்றது என்ற ஒரு சிறு ஐயம் எழுந்தால் கூட அந்த ஐயத்தின் வெளிப்பாடாக தான் உன் வாழ்க்கையும் அமையும். உதட்டளவில் நீ என்ன வேண்டுமானாலும் வேண்டலாம், ஆனால் ஆழ்மனதில் எது கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அதுதான் கிடைக்கும். ஒரு விஷயம் எங்கே கிடைக்கப் போகின்றது என்று நினைத்தால் அதுதான் நடக்கவும் செய்யும். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை என்றாலும் அந்த போராட்டத்தின் முடிவு உனக்கு வெற்றிதான் கொடுக்கும் என்பதை நீ நினைத்து செயல்பட்டால் நீதான் ஜெயிப்பாய். தோல்விதானே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை எப்படி வெற்றி கிடைக்கும் என்று நம்புவது என்று ஒரு ஐயம் உனக்குள் இருந்தால் தோல்வியை நீ தழுவ வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. போராட்டங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்க ஒளி தீபமாக வந்த வாய்ப்புகள் என்பதை தெரிந்து கொண்டு
பிரச்சனைகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் என்பதை தெரிந்து கொண்டு அத்தனையையும் நீ அழகாக பயன்படுத்தும் பொழுது அந்த சவால்கள் எல்லாம் உனக்கான சாதனையாக விரைவிலேயே மாறும். ஒளி நிறைந்த வாழ்க்கையை தான் நான் உனக்கு கொடுப்பேன். இருண்ட பாதையில் இப்பொழுது நீ நடப்பதைப் போல உனக்குள் பயம் இருக்கின்றது. இந்த விநாயகனுடைய கண் பார்வையில் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. என் கரத்தின் பிடியில் உன் கரம் இருக்கின்றது. உன் கால்கள் வேறு திசை நோக்கி புறப்படாது. தீமை எதுவும் உன்னை அண்டாது என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும் பட்சத்தில் உன் வாழ்க்கை மிகவும் அழகான வாழ்க்கையாக மாறிவிடும். வழிகள் நிறைந்த வாழ்க்கைதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்து நொந்து கொள்ளாமல் உனக்கான வழியை நான் காண்பிப்பேன் என்று நினைத்து சந்தோஷப்படு. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்று நீ நம்பும் பட்சத்தில் அது உன்னிடம் இருக்கும். ஒளிமயமாக விடிந்திருக்கின்ற இன்றைய நாளில் உன்னுடைய மதிக்குள் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிக முக்கியமான திருப்பங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன்னுடைய பாதையை நான் இப்பொழுது நல்ல திசைக்கு மாற்றி இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும் செயல்கள் நல்லனவாகவும் சிந்தனையில் தெளிவும் இனிமேல் பிறப்பெடுக்கும். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையாகிய நீ இனி எல்லா நன்மைகளையும் விரைவிலேயே வரவேற்று கொண்டு இருப்பாய். உனக்கென தீர்மானிக்கப்பட்டது உன்னை விட்டு எங்கும் செல்லாது. எங்கு சென்றாலும் தானாக மீண்டும் சில பாடங்களை கற்றுக்கொண்டு உன்னிடம்தான் வந்து சேரும். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உனக்கென படைக்கப்பட்டது உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான எழுதிய விதியை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். புண்ணியங்கள் பல சேர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன் கர்மாக்கள் அனைத்தும் அழிந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் நம்மை விட்டு விலகி செல்கின்றது என்றால் அதன் பின்னாலேயே ஓடாமல் சற்று விலக விடு. அதற்கான ஒரு அவகாசத்தை கொடுக்க பழகு. மீண்டும் அது உன்னை புரிந்து வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய அன்றாட வேலைகளில் கடமைகளில் நீ கவனம் செலுத்து. அந்த விஷயத்தை மறந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்து. உன்னையே மறந்து அவர்களின் பின்னால் செல்வதால் அந்த இடத்தில் உனக்கான மதிப்பு குறைந்து விடுகின்றது. உனக்கான மதிப்பை நீ வளர்த்து கொள்ளும் பட்சத்தில் எதுவானாலும் தானாக மீண்டும் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கை முன்னேற்றமான வாழ்க்கையாக மாறும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உன் வாழ்வின் மீது கவனத்தை செலுத்தும் பட்சத்தில், உன் தனிப்பட்ட வளர்ச்சியின் மீது கவனத்தை செலுத்தும் பட்சத்தில் உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் தானாகவே வந்து சேரும். நல்லது நடக்கும்.